ஒரு வழியா வான்கோழியை கண்டுபிடிச்சாச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. சிங்கப்பூர் வந்த புதுசுல முதல்ல வந்த இடம் தாங்க. மணிக்கெல்லாம் வந்துட்டோம். வந்த உடனே கையில ஒரு தட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஹாஸ்டலில் சாப்பாடு போடுறாங்க, போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. 11 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க சீக்கிரமே. ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எப்பவுமே சிக்கன், மட்டன், மீன், சாம்பார், ரசம், மோருன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து வான்கோழியை வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வான்கோழி சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, வான்கோழி வாங்குறதுக்காக சூன்லி அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறேன். இது எங்க பழைய ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு தான். எப்பவுமே இங்க அதிகமா வந்து ஜாமான் வாங்குவோம். அது இல்லாம நிறைய ஆஃபர்லாம் போடுவாங்க. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் ஆஃபர்னு. அப்படியே கடைக்குள்ளே போனோன்னா பாருங்க, என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டு. சிங்கப்பூர் வந்த புதுசில் இந்த சூப்பர் மார்க்கெட் அப்போ வேற ஒருத்தங்க வச்சுருந்தாங்க இதே கடை. வந்த புதுசில் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஊரில் இருந்தெல்லாம் வரும்போது எப்படி இந்த மளிகை கடை இருக்கும், அண்ணன் இவ்வளோ கொடுங்கன்னு கேட்டு வாங்கிடுவோம், அவர் பேக் பண்ணி கொடுப்பாரு. இங்கே எப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கேஷ் கவுண்டரில் கொடுத்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். வீட்டுக்கு எல்லாம் ஃபோன் அடிச்சு, அம்மா பாத்தியம்மா கடையில் இந்த மாதிரி இருக்குது பாத்தியா அப்படின்லாம் பயங்கரமாக பேசியிருக்கிறோம். இப்போ நம்ம ஊர் அதுக்கப்புறம் நான் 4 வருஷம் கழிச்சு லீவுக்கு போனால் ஊர்லேயே ஃபுல்லாக அந்த கடைகள் ஆயிடுச்சு, எல்லாம் சூப்பர் மார்க்கெட் ஆயிடுச்சு. இங்கேயும் எப்போவுமே நிறைய ஆஃபர் போடுவாங்க, நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குவாங்க. இந்த இடத்துல நம்ம அந்த லாஸ்ட்டில் இருக்குங்க, அது காய்கறி, இறைச்சி அதெல்லாமே ஒரு பக்கமாக தாங்க இருக்கும். இன்றைக்கி ஆச்சரியமாக என்னென்னா, பலாப்பழம் போட்டிருக்காங்க பாருங்கள், பெரிய பலாப்பழம். பலாப்பழத்தையெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே ரேட் அதிகமாக இருக்கிறதுனால பெருசாக வாங்குறது இல்லை. ஆனால் நல்லா இருக்குது, அதில் வாசனையாக இருக்குது. உள்ளே வந்தாலே பயங்கர பலாப்பழத்தோட வாசனை தான். 1 கிலோ வந்து 1.90 போட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட $2. அப்போ 1 கிலோ வந்து 140 ரூபா. ஒரு 10 கிலோன்னு சொன்னால் எவ்வளோ வந்துச்சு, அப்போ ஒரு 1400 ரூபா பக்கத்தில் வந்துச்சு ஒரு பழம். ஆசையாக தாங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்தா வாங்கணும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த பக்கமாக போகலை. இந்த பக்கமாக கண்ணை அப்படியே ஒரு பக்கமாக மூடிட்டு நேரே நம்ம கறி வாங்குற இடத்துக்கு போயிட்டோம். இதுதாங்க வான்கோழி. இது வந்து வான்கோழின்னே எங்களுக்கு தெரியாது, டர்க்கின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. இங்கேயே கட் பண்ணி கொடுப்பாங்க மொத்தமாக, அந்த ப்ரீஸ் பண்ணி அப்படியே ஐஸ் கட்டை மாதிரி இருக்கும். ஒரு 6.5 கிலோ இருந்துச்சு. இவங்களே மிஷினில் கட் பண்ணி கொடுப்பாங்க சின்ன சின்ன பீஸாக. இப்படி இருக்குதேன்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். அப்புறமா தண்ணியில் போட்டோம்னா நார்மல் சிக்கன் மாதிரியே ஆயிரும். அப்புறம் அந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன சைஸில் கேட்குறோமோ அது மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இறைச்சி வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. இந்த இடம் தாங்க தடவை சிங்கப்பூருக்கு வந்த இடம். அதாவது சிங்கப்பூரில் வந்து கால் பதிச்ச இடம். ஆமாம், பெரிய இவர் அப்படி இல்லை. தடவை சிங்கப்பூர் வந்தப்போ இந்த இடத்துல எங்கள் பழைய ஹாஸ்டல், இது வந்து இப்போ புதுசாக ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க. நாங்கள் வந்த புதுசில் எங்கள் கண்டெய்னர் மாதிரியான ஹாஸ்டல் இருக்கும். அந்த ஹாஸ்டலில் தாங்க இருந்தோம். ஒரு 7-8 வருஷம் இதே ஹாஸ்டலில் தாங்க இருந்தோம். தடவை ஒரு நைட்டு ஒரு 10:30 மணி போல் இந்த இடத்துல கொண்டு இறக்கி விட்டாங்க. ஏய் போங்கப்பா, ஓடி போங்க ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றுமே தெரியாமல் இப்போ பேன் முடிச்சுக்கிட்டே போன இடம் இந்த இடம். மறக்க முடியாத ஒரு இடம். ஒரு 10:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். வந்த உடனே கையில் ஒரு தட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஹாஸ்டலில் சாப்பாடு போடுறாங்க, போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. 11 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சீக்கிரமே போய் சாப்பிடுங்க அப்படின்னு. அங்கேருந்து வந்த டயர்டு ப்ளஸ் பசி. முதல்ல போய் சாப்பிட்டேன், சிங்கப்பூரில் போய் சாப்பிட்ட சாப்பாடு வந்து எங்கள் ஹாஸ்டல் சாப்பாடு தான். வாட்டி வந்து நாள் சாப்பிட்டது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. நாள் முட்டை குழம்பு ஏதோ கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த குப்பை வேஸ்ட் எல்லாம் போடுவாங்கல்ல, குப்பை தொட்டியில் பார்த்தா அந்த குப்பை தொட்டி ஃபுல்லாகவே முட்டையாக கிடக்குது. ஏன்னா சாப்பிடாம நிறைய பேர் கொட்டியிருக்காங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா நம்ம வந்ததும் சாப்பாடு பத்தாமல் அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வளர்ந்தது. திடீர்னு இவ்வளோ வேஸ்ட் பார்க்கும்போது, ஐயோ இதுக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க முட்டை எல்லாம், நமக்கு கிடச்சா எப்படி சாப்பிட்ருப்போம் அப்படி இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு நாள் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சிருப்பேன். நாள் நாங்கள் வந்து 5 பேர் வந்தோம் மொத்தம். அதில் வந்து நான், அப்புறம் சுரேஷ்னு ஒரு பையன், எனக்கு 23 வயசு, அவனுக்கு வந்து 21 வயசு. நாங்கள் 2 பேரும் தான் வாட்டி அதை ஊரை விட்டு வெளியூருக்கு வர்றதே இங்கே சிங்கப்பூர் தான். மற்ற 3 பேர் வந்து ஆல்ரெடி வேறு நாடுகளில் இருந்தவங்க தான். வந்த 2 நாள்லேயே செம்ம இதாகிடுச்சு. இதுக்கு இங்கெல்லாம் இருக்க முடியாது, ஊருக்கே போயிடுவோம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு, இல்லை நான் இருக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது மொழி புரிய மாட்டேங்குது, பேச தெரியல, எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்லாம் ரொம்ப அம்மாட்டெல்லாம் புலம்பியிருப்பேன். எங்கள் அம்மா சொன்னது, ஏதோ பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை நீ விட்டுட்டு வந்துடாத, ஆல்ரெடி நிறைய கடன் இருக்குது, கடன் எல்லாம் அடைக்கணும், அது வேற, ஏஜென்ட்டுக்கு வேற காசு கொடுத்து போயிருக்கிற, நம்ம அப்பாவோ இல்லை நம்ம தாத்தாவோ யாருமே எதுவும் சம்பாரிச்சு வச்சது கிடையாது, உன்னோட வருங்காலத்துக்காக நீ ஏதாவது சம்பாரிச்சு தான் ஆகணும், நம்ம வீடை பார்த்த எல்லாம் நமக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்லாம் என்னென்னோ பேசினாங்க. அப்போ எல்லாம் அம்மா மேலே ரொம்ப கோபம் வந்துச்சு, என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. எங்களோட இன்னொரு பையன் இருந்தான் தெரியுமா, அவன் இதே மைண்ட் செட்டில் தான் இருந்தான். நாங்கள் 2 பேரும் ஒரே மைண்ட் செட் தான் வச்சுக்கோங்களேன்.
அவன் வந்து ஒரு மாசத்துலயே அழுது புரண்டு இதுக்கு மேல என்னால் இருக்க முடியாதுன்னு வீட்டில் கூப்பிட்டு பேசி அப்படியே 1.5 மாசத்துலயே கிளம்பிட்டான். இதுக்கு மேல எனக்கு சிங்கப்பூரை வேண்டாம் அப்படின்னு. போன 3 மாசத்துலயே திரும்ப கூப்பிட்டு நானும் வரவா அப்படின்னு கேட்டுட்டான். எங்க அம்மா சொன்னது என்னன்னா, கொஞ்ச நாள் இரு, அட்லீஸ்ட் 1 வருஷமாவது இரு, கடன் அடைக்கிற வரைக்குமாச்சும் இரு, அதுக்கப்புறம் அவனை பிடிக்கல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்படியே மனசுக்குள்ள அப்ப என்ன நினைச்சேன்னா, சரி கடன் அடைக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறோம், கடன் அடைக்கிற ஊருக்கு போறோம் அப்படின்னு. அப்புறம் கடன் அடைச்சதுக்கு அப்புறம் வீடு வைக்கணும்னு ஆசை வந்துச்சு, வீடு வச்சோம். என்னென்னவோ நடந்துருச்சு. சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறம் 4.5 வருஷத்துல புது வீடு கட்டி அதுக்கப்புறம் தான் ஊருக்கே போனேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அடுத்த நாளே சிங்கப்பூர் விட்டு ஓடணும்னு நினைச்சேன்னா, அதுக்கப்புறம் வீடு கட்டி புது வீடு கட்டி பாலி காய்ச்சறதுக்காக தான் ஊருக்கே போனேன் பார்த்துக்கங்க. நாங்கள் ஒரு 6-7 வருஷம் அந்த ஹாஸ்டலில் தான் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் சடனாக வந்து அந்த ஹாஸ்டல் இடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஹாஸ்டல் மாறிட்டோம். அப்போ தான் வாட்டி இங்கே வந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஸ்டல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 7-8 வருஷத்தில் ஹாஸ்டல் கேன்டீன் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வழி ஆயிட்டோன்னே சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக தான் போனோம் சமைக்கிற ஹாஸ்டலுக்கு. ஆனால் சமைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது, பேசிக் கூட தெரியாது. ஒன்றத்துக்கும் ஒன்றா வீட்டில் கூப்பிட்டு கேட்கறது, அது பண்ணவா இது பண்ணவா, சாப்பாடு போட்டால் சாப்பாடு கெட்டு போயிடும். மத்தியானத்தை எடுத்துகிட்டு போகணும் பாருங்க. நைட்டு சமைப்போம், மத்தியானம் எடுத்து போனால் சாப்பாடெல்லாம் கெட்டு போய் ஒரு வாடை அடிக்க ஆரம்பிச்சிரு, குழம்பு கெட்டு போயிடும். ஒரு மீன் எப்படி ஃப்ரை பண்ணணும்னு தெரியாது, ஒரு குழம்பு எப்படி வைக்கணும்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்போ பாருங்க என்னென்னவோ சமைக்கிறோம். வான்கோழி சமைக்கிற அளவுக்கு ஆயிட்டோம் பார்த்துக்கங்க. எங்கள் வீட்லேயே நான் வான்கோழி சாப்பிட்டது இல்லைங்க சீரியஸாக. சிங்கப்பூர் வந்து தடவை நான் வான்கோழி சாப்பிட்றது சிங்கப்பூர் வந்து தான். அதுக்கு முன்னாடி வான்கோழி பார்த்துருக்கிறேன், ஆனால் வான்கோழி சாப்பிட்டது கிடையாது. இந்த இடத்துல தான் முன்னாடி நிறைய கடைகள் இருக்கு, இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. முன்னாடி வரிசையாக எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். மொபைல் கடை, ரீசார்ஜ் கடை, அந்த மாதிரி கடை நிறைய இருக்கும். அந்த இடத்துலயே வந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல எல்லாம் சுற்றிட்டே இருந்தோம். யாராவது ஃபோன் கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு இது வந்து சேர்ந்துட்டோன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்தார், அவர்கிட்ட பேசி அவர் ஃபோன் கொடுத்தாரு. பேசுகிறதா இருந்தால் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் சாப்பிட்டு முடிச்சோன்னா வேறு வேலை இருக்காது, நேராக டெய்லி இங்கே வந்துடுவோம். டெய்லி ஒரு ரவுண்ட்ஸ் ஆகுது இங்கே அடிக்காமல் போய் தூங்கவே மாட்டோம் அந்த மாதிரி. சரி, வந்த வேலையை விட்டுட்டு என்னென்ன நடந்துட்டு இருக்குது. சமையல் வேலை ஆரம்பிச்சாச்சு. பெரிய சட்டி எடுத்துருக்கிறேன், அப்புறமா தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன், இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டுருக்கிறேன். நார்மலாக நான் இதெல்லாம் போட மாட்டேன், எல்லாமே தூள் பண்ணி வச்சுருப்பேன். இந்த வாட்டி தூள் காலி ஆயிடுச்சு, அதனால அவசரத்துக்கு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுருக்கிறேன். கை நிறைய பூ மாதிரி கறிவேப்பிலையை போட்டாச்சு. நான் கொஞ்சம் நல்லா திக்கான கிரேவி மாதிரி வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் நிறையவே வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க கிரேவி சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கிறேன். போட்டு நம்ம கிண்டி விட்டோம்னா சீக்கிரமாகவே வதங்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஜூஸி ஆகிடணும், அப்போ தான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. வந்த புதுசுல எல்லாம் சமைக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் உப்பு பார்க்க தெரியாது, புளி பார்க்க தெரியாது, என்னென்னவோ அவஸ்தைப்பட்டுருக்குறோம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியுமே இதில் போட்டு அதே மாதிரி தான் நல்லா வதக்கணும். மசாலாவுக்கு மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க. அப்புறம் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். இது ரெண்டத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்களா, இதுவே ஒரு தக்காளி தொக்கு மாதிரி இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. இப்போ பாருங்கள், வான்கோழியை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஐஸ் எல்லாம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக ஐஸ் மாறணும், அப்புறமா தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் போட்டு, ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணணும் இதை. ப்ளஸ் நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதுனால தீ அதிகமாக வைக்க முடியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் தீ வச்சுட்டு அதுக்கப்புறமா தீயை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிட்டு பொறுமையாக வேக வைங்க. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வேறு லெவலில் வான்கோழி கிரேவி ரெடி ஆயிருங்க. பாதி வந்ததுக்கப்புறமா உப்பு பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகு லாஸ்ட்டு போட்டுக்கிறேன். எப்போவுமே பச்சை மிளகு பிரியரானதுனால பச்சை மிளகு இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். உங்கள் விருப்பம் தான், போடாட்டியும் பரவாயில்ல. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக மூடி போட்டு வேக வச்சுட்டேன். சூப்பராக வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து மிளகு தூள் போட்டிருக்கிறேன், பெப்பர், அவ்வளோதாங்க. ஆனால் எனக்கு இது பத்தாது, எனக்கு இன்னும் டேஸ்ட்டை வந்து இன்னும் கூட்டணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக தேங்காய் துருவி ஒரு பொன்னிறமாக வறுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா அந்த டேஸ்ட்டை இன்னும் நல்லா தூக்கி காமிக்கும். நார்மலாக வான்கோழியில் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் இருந்துச்சு, அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு சுத்தமாக மாறி நமக்கு அந்த தேங்காயோட அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, சிக்கன், மட்டன், நம்ம என்ன குழம்பு இந்த மாதிரி கவுச்சி வச்சாலும் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் வைக்கிற குழம்போட டிஃப்ரெண்டாக தெரியும் நம்ம குழம்பு. இந்த ட்ரிக் வந்து நார்மலாக தெரியாத மாதிரியே நான் குழம்புல போடுவேன், நிறைய பேருக்கு தெரியாது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே நம்ம அந்த கிரேவியில் சேர்த்தோன்னா எப்படா இப்படி சமைச்சா அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து மரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கிறேன், அது கூட தாங்க சாப்பிட போகிறேன். செம்ம காம்பினேஷன், மரவள்ளி கிழங்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட சாப்பிட்டு பாருங்கள், செம்ம தாறுமாறாக இருக்குங்க. அத்தாடி அம்மாட்டி என்ன டேஸ்ட்டுங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே, பாய், டாட்டா.